ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொட்டீன் விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ இன் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இது ஒரு ரேண்டம் டே விலாக் தான். அன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த ட்ரே எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஒரு 2-3 ட்ரே கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் அடுத்து இன்னொரு நாள் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீன் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளேயும் நீட்டாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். பட் ரீசன்ட் டேஸில் தோணுச்சு, அந்த மாதிரி ஒரு நாளில் உட்காந்து அந்த ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணும் பொழுது எனக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் டயர்டாகிற மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ஸோ அதை கொஞ்சம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அந்த ட்ரேலாம் ஒரு நாள் டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ அதனால் இப்போது ஒரு 3 ட்ரே கம்ப்ளீட்டாக காலி ஆகிருந்ததுனால இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மிச்ச ட்ரேலாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறத மட்டும் இப்போ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேன். இந்த வேலை முடிச்சுட்டு போய் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 இதுதான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதுக்கு எந்த மாதிரி மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத ஸ்க்ரீனில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் டீட்டெயில்டாக இதில் காட்டுற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட குக்கிங் சேனல் பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையலில் பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே என்னோடய ருட்டீன் வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிறதுக்கு, நம்ம லைஃப்பை ஒரு முன்னேற்றமான வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோட அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு, நம்ம லைஃப்பை அழகாகவும் நிம்மதியாகவும் வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சில டிப்ஸ் தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த டிப்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அன்பு அவங்க மேலே செலுத்தும் பொழுது வெறுமனே அன்பாக மட்டும் இல்லாமல் ஒரு புரிதலோட அன்பு அவங்க மேலே செலுத்துங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களோட லைஃப் லாங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது நம்ம இப்போது கூட இருக்க யாரோ ஒரு பர்சன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், அக்கா தம்பியாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் வெறுமனே நான் அவன் மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்றத வார்த்தைகள் மூலமாக மட்டும் இல்லாமல் நம்மளோட செயல்பாடுகள் மூலமாக காமிச்சாதான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும். சும்மா நான் உன் மேலே அன்பாக இருக்கேன்னு வார்த்தைகளில் மட்டும் சொல்லிக்கிட்டு நம்மளோட செயல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அவங்கள நம்ம ரொம்ப சில விஷயங்களில் ஹர்ட் பண்ணுறோம், சில விஷயங்களில் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறோம், ஆனால் நான் உன் மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஒருத்தர் மேலே எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் வர்ற அன்பில் எந்த ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம அன்பு செலுத்துகிற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்க சில விஷயங்களை சொன்னாலும் சரி சொல்லலாலும் சரி, அவங்க முகத்தை பார்த்தோ அவங்க பேசுகிற சில வார்த்தைகள் மூலமாகவோ நம்ம ஈஸியாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆல்சோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து பார்க்காம அவங்க இடத்துல இருந்து நம்மளுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு சின்ன ஆறுதலான வார்த்தைகளோ நமக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல ஒரு புரிதல் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு வெளிப்பாடாக இருக்கும். இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்பொழுது அந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வராது, தேவையில்லாத பிரச்சனைகள் வராது, ஒரு மனஸ்தாபங்கள் வராது, தேவையில்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நடக்காது. ஸோ எப்போவுமே ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துறதை விட புரிதலோட அன்பு செலுத்துனீங்கன்னா அது ரொம்ப அழகாகவும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நமக்கு இருக்க அந்த பாண்டிங் லைஃப் லாங் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். செகண்ட் டிப், இது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி,
அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலைமையை மட்டும் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. லைஃப்பில் எது நடந்துச்சு அப்படின்னாலும் அதை நம்ம கடந்து போகிறதுக்கான ஒரு தைரியம் நமக்குள்ளே வளர ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எது நடந்தாலும் சரி, அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்மளை தள்ளினாலும் சரி, ஏதோ ஒரு துன்பத்தை நமக்கு கொடுத்தாலும் சரி, அதை நாம் தான் ஃபேஸ் பண்ணணும். இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் ஈஸியாக கடந்து போயிட முடியும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சே, நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி இந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுவாங்களா, இல்லை இதிலேருந்து நம்மளால் வெளிவர முடியாமலே போயிடுமா அப்படின்ற ஒரு மனநிலைமை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்களோட லைஃப் அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுடும். ஸோ லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும், எவ்வளோ நடந்ததுனாலும் வாழ்க்கை நம்ம கையில் தானே இருக்குது. இப்போ வாழ்க்கை இந்த ஒரு விஷயத்தினால முடிஞ்சு போயிடல, இதிலேருந்து நம்ம ஈஸியாக வந்துடலாம்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்போம். லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியாக கடந்து போய் லைஃப்பை ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி நம்ம கொண்டு போயிடுவோம். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. உங்களுக்குள்ளே அது செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்கிறதுக்கு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேர்ட் டிப், உங்களை ஒரு இடத்துல ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை இருக்கும், அன்பாகவும் இருப்பாங்க, ப்ளஸ் ரொம்ப அந்த இடத்துல மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களில் சில சூழ்நிலைகளில் சில விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதோ, ஒரு சில இடங்களில் நம்ம கொஞ்சம் இறங்கி போகிறதோ தப்பு கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஒரு பியூரான அன்போட ரெஸ்பெக்டும் நமக்கு இருக்குது. அந்த இடங்களில் நம்ம சில இடத்துல விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது. அதுவே உங்களுக்கு மரியாதை இல்லாத இடமா இருக்குது, உங்களை அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்காக எதுவும் நம்ம இறங்கி போகணும் அப்படின்னோ, அவங்களுக்காக சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னோ எப்பவும் நினைக்காதீங்க. அது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஃபோர்த் டிப், பொய்யான ஒரு ரிலேஷன்ஷிப்பை உங்களை சுற்றி சேர்த்து வச்சுக்கிறதுக்கு பதிலாக தனியாக இருக்கிறது எவ்வளோ பெட்டர் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டிங்கன்னா நம்மளை சுற்றி யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி எப்பவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதாவது நம்மள சில பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், எப்பவுமே நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இருக்கணும், நமக்கான ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு 4 பேர் இருக்கணும், இல்லை ரிலேட்டிவ்ஸ்னு 4 பேர் இருந்தால் தான் வெளியிலேருந்து பார்க்குறவங்க நம்மளை ரொம்ப பெருசாக நினைப்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னெல்லாம் நம்மள சில பேர் எப்பவுமே யோசிப்போம். பட் அப்படி நம்ம நினைக்கிற நம்மளை சுற்றி இருக்கணும்னு ஒரு 4 பேரை யோசிப்போம்ல, அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ ரிலேட்டிவ்ஸோ எந்த ஒரு 4 பேர் நம்மளை சுற்றி இருக்கணும்னு நினச்சாலும் அந்த ஒரு பர்சன் எல்லாமே நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஒன்று ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்களோட கொஞ்சம் நேரம் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற பர்சனாக இருக்கணும். அப்படி இல்லை, நமக்கு ஏதோ ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வருது, நம்ம ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்மளை இமோஷ்னலி ஒரு சப்போர்ட் பண்ணுற பர்சனாக இருக்கணும். நம்மளை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, நம்மளை ரொம்ப டவுன் ஆக்கிடாத மாதிரி, நமக்கு சப்போர்ட்டிவாக 4 வார்த்தைகள் சொல்கிற மாதிரியான பர்சனாக இருக்கணும். அப்படி இல்லை, அவங்களோட நம்ம இருக்கும் பொழுது நம்ம லைஃப்லேயோ இல்லை நம்மளோட கரியர்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தை வளர்த்துக்கிறதுக்கு அவங்களோட வார்த்தைகளோ இல்லை அவங்களோட நம்ம பேசி நம்ம தெரிஞ்சுக்கிற சில விஷயங்களோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு 4 பேர் நம்மளோட இருந்தாங்க அப்படின்னா அது நமக்கும் ரொம்ப ஹாப்பியான விஷயமாகவும் இருக்கும். ப்ளஸ் அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது நம்ம ரொம்ப பாசிட்டிவாகவும் ஃபீல் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் சும்மா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால நம்மளும் 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு 4 பேர் நம்மளை சுற்றி சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க கூட நம்ம வெறுமனே அரட்டை அடிக்க முடியும், இல்லை டைம் பாஸ் பண்ண முடியும். இவ்வளோதான் அவங்களோட நம்ம பண்ண முடியுமே தவிர்த்து வேறு எந்த விதத்துலேயும் அவங்க நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பர்சன் நம்ம லைஃப்பில் எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும், அதாவது அப் அண்ட் டவுன் வரும்பொழுதுமே
எந்த விதத்துலேயும் ஹெல்ப்ஃபுல்லாகவோ ஒரு சப்போர்ட்டிவாகவோ நம்ம கூட வந்து நிற்க மாட்டாங்க. ஸோ இவங்களோடெல்லாம் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம தனியாக இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் இல்லையா? தனியாக இருக்கும்பொழுது நமக்கான நேரம் நிறைய கிடைக்கும், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய பண்ண முடியும், ப்ரொடக்டிவான விஷயங்கள் நிறைய பண்ண முடியும். ஸோ இப்படி அர்த்தமே இல்லாத ஒரு உறவுகளை நம்மளை சுற்றி வச்சுக்கிறதுக்கு பதிலாக தனியாக இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. இந்த ஒரு மைண்ட் செட் உங்களோட நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.